நமஸ்காரம்மா. நமஸ்காரம்மா. ஓகே, நம்ம பவானி ஸ்ரீயை பற்றி இன்றைக்கி ஒரு சின்ன பேட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் செய்ய போகிறோம். பவானி ஸ்ரீ எப்போ கூட்டிகிட்டு வந்தீங்க இங்கே? பவானி ஸ்ரீ வந்து 2022 11ஆம் மாதம் 30ஆம் தேதி வந்தாங்கம்மா. இவ்வளோ கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்கிறீங்க, எப்படிம்மா? மறக்க முடியாத நாள்மா அது. நாங்கள் இந்த இதில் கால் வச்ச நாள். இப்போ குறைய ஒரு 4 வருஷம் ஆச்சு. ஆமாம்மா. ஆமாம். அப்போ அவளுக்கு இப்போ என்ன வயசுமா? இப்போ 5 வயசு 4 மாதமா. 5 வயசு 4 மாதம். என்ன பிரச்சனைக்காக கூட்டிகிட்டு வந்தீங்கம்மா? பிரிமேச்சர் பேபிமா. டாக்டர் அவங்கள பேரலைஸாக தான் இருப்பாங்க, எந்த ஒரு இம்ப்ரூவ் இருக்காது, அவங்கள செல்ஃப் லைஃப் குறவுன்னு சொல்லியிருந்தாங்கம்மா. அப்படின்னா 7 மாசத்துல பிறந்ததுனால அந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சா? ஆமாம்மா. 7 மாசம் பிறந்த பிறகு அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை. அப்ப நாங்களும் இங்கேயும் போகணும்னு முயற்சி பண்ணோம். கடைசியா எங்களுக்கு ஒருத்தர் மூலியமா இங்க வர வேண்டிய இது வந்துச்சு. அப்ப நாங்க பார்த்தோம்மா. அம்மா கிட்ட ரொம்ப முக்கியமா கேட்க வேண்டிய விஷயம், அப்ப கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா நீங்க டிராவல் பண்றீங்க. அம்மா ரொம்ப கிட்டத்துலலாம் இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க தங்கி பாக்குறதுக்கு வசதி இருக்கா, நாங்க பாக்குறதுனா ரொம்ப தூரம் அப்படின்னு. ஏறக்குறைய அம்மா ஒரு நாள் எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி இங்க வரீங்க. அதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயம். உங்க பிள்ளைக்காக நீங்க அம்மானாலே தியாகம் தான், ஆனா உங்க பிள்ளைக்காக ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி வரீங்க? டிராவல்னா அங்க வீட்டுல இருந்து நாங்க வெளியாகும் போது இங்க சேரணும் 1 ஹவர் பிடிக்கும். ட்ரீட்மெண்ட் 1 ஹவர், வீட்டுக்கு கிளம்பி சேரும் போது 1 ஹவர், மேக்ஸிமம் ஒரு 3-4 ஹவர். ஓகே, ஒரு டிராபிக் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 5 மணி நேரம் ஒரு நாள் உங்க பிள்ளைக்காகவே நீங்க செலவு பண்றீங்க. டெய்லி வரீங்க நீங்க எங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஓகே சரி, இப்ப இந்த 4 வருஷத்துலமா இப்ப நம்ம சாப்பாடை பத்தி எடுத்துக்கிட்டா, இப்ப பிள்ளை நிச்சயமா வெஜிடேரியனா இருக்காங்களா? என்ன ஃபுட் இங்க என்ன மாற்றம் நீங்க பாத்தீங்க? இப்ப இங்க வரலன்னா அவ என்ன சாப்பிட்டுருப்பா, இப்ப இங்க வந்ததுனால நீங்க என்ன உணவு மாற்றம் செஞ்சிருக்கீங்க? நான் உண்மை சொல்ல போனா, நான் இங்க வரதுக்கு முன்ன அவங்களுக்கு நான்வெஜ் நான் கொடுக்கும் போது ரொம்ப டிஸ்பிரஷன் ஆயிருவேன் நான். ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டு வாமிட் பண்ணிடுவாங்க. எனக்கு அதே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா அவங்க வெயிட் கெயின் பண்ணணும்னு சொல்லி இது கேட்கல மாசம் நான் ஃபாலோ போய் ஆகணும். அப்போ இங்கே வந்த பிறகு எனக்கு அம்மா மூலியமா ஐயா மூலியமா அவங்க வெஜ்ஜி கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அது கொடுத்த பிறகுதான்மா எனக்கு நிறைய மன திருப்தி ஆனிச்சதோட எனக்கு மன சந்தோஷமே வந்துச்சு. ஏன்னா அந்த வெஜ்ஜி சாப்பிட்டு அவங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ், அந்த சாப்பாடு அவங்கள ஏற்றுக்க முடிஞ்சிச்சு. நான்வெஜ்ஜி அவங்க எப்படி ரிஜெக்ட் பண்ணாங்களோ, ஆனால் வெஜ்ஜி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது சாப்பிட அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. இப்போ கேட்கல அவங்க அந்த வெயிட் போதும், அவங்க ஓகேவா இருக்காங்க, நீங்க வருஷத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா உங்களுக்கு என்ன எமர்ஜென்சினா பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வெஜ்ஜி சாப்பிட்டா வெயிட் குறைவாங்கன்னு. ஆனா உங்க பிள்ளை வெஜ்ஜி சாப்பிட்டு வெயிட் போட்டிருக்கா. ஆமாம்மா. ஆனா யாருமே நம்ப மாட்டாங்க, வெஜ்ஜி சாப்பிட்டு தான் பனசரி இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டாங்க. இப்ப முன்னைக்கு இப்ப என்ன மாதிரி அவ பேசுறா, எப்படி ரெஸ்பாண்ட் பண்றா? ஏன்னா நான் அம்மா கிட்ட பார்த்த வரைக்கும் நானும் எத்தனையோ இந்த வருஷத்துல எவ்வளவு பேஷண்ட்ஸ் பார்த்திருக்கேன். இப்படி ஒரு பிள்ளைய பார்க்கும் பொழுது என் பிள்ளைக்கு புரியாது, என் பிள்ளைக்கு தெரியாது, அப்படிதான் பேசுவாங்க. ஆனா நீங்க உங்க பிள்ளைய நார்மல் பிள்ளை மாதிரியே ட்ரீட் பண்ணுவீங்க. நீங்க பேசும்போதெல்லாம் அவ அவ்வளவு அழகா அதை ரிப்பீட் பண்ணுவா, அவளுக்கு புரியுது, அவ அதுக்கு அது பேலன்ஸா அவ பேசுறா. இதை எப்படி நீங்க நார்மலான ஒரு பிள்ளையா அவளை கொண்டு வரீங்க? பானசிரிக்கு நம்ம குறை இருக்கிறதுன்னு நினைக்கவே இல்லை. முதல் 2 அது அவங்களும் மற்ற பிள்ளைங்க மாரி சேர்ந்து பழகி விளையாடுன்னு சொல்லி தான் நாங்கள் இது பண்ணோம். அப்போ எங்களோட எஃபர்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம், பேசிக்கிட்டே இருப்போம் அவங்கள்ட்ட. எதுனாலும் ஒரு அந்த நம்ம ரிஃப்ளெக்ஷன் அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. எப்படி நம்ம ஏசுறோமா, நம்ம சாதாரணமாக பேசுகிறோமா, நம்ம கோவப்படுறோமா, இல்லை அவங்கள சிரிக்க வைக்கிறோமான்னு சொல்லி அவங்கள புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னாக்கா அவங்க சாப்பிட்ற சாப்பாடுல ஒரு சத்து உள்ள சாப்பாடுங்க மூளைக்கு ஹெல்ப்பாக இருக்கு, அவங்க அந்த ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கறதுக்கு. இப்ப நான் என்ன பாக்குறேன்னா, அம்மா கிட்ட அம்மா நிறைய ஆர்கானிக் ஜாமா அவளுக்கு நீங்க சாப்பாட்டுல கொடுக்குறீங்க. நல்ல நாட்டு நெய் பசுவா கொடுக்குறீங்க, பசு நெய்யா கொடுக்குறீங்க, நிறைய விஷயங்கள் மாத்திருக்கீங்க. இந்த மாற்றம் உங்களுக்கு இது கஷ்டமா இல்லையா, திடீர்னு ஒரு மாற்றம் கொண்டு வர்றது? இல்லம்மா, எனக்கு நான் முழுமையை ஏத்துக்கிட்டேன். ஏன்னா அவங்க நம்ம கொடுக்குற சாப்பாடை எனக்கு அவங்களால ஏற்றுக்க முடிகிற அளவுக்கு நானும் நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய அம்மாட்டையும் நிறைய கேட்டு மாற்றி கொடுக்கும்போது அது அவங்க ஏற்றுக்கும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. எனக்கு கஷ்டமே இல்லை. ஏன்னா ஆர்கானிக்ன்றது
அதில் எந்த ஒரு இது கலப்படமும் இல்லாத வாசி அவங்க சாப்பிடும் போது அது அவங்களுக்கு வந்து சத்தா தான் போடுச்சு தவிர வேஸ்டா ஆகல. ஓகே, இப்போ அம்மா கிட்ட இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ பவானி ஸ்ரீக்கு நம்மளுக்கு இப்போ பேசுறது ரெஸ்பாண்ட் எல்லாமே இருக்கு. இப்போ அவ கால் நடக்கிறத பத்தி இப்போ நீங்க 2 பக்கமும் செக்அப் போய்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வந்து வெஸ்டர்ன் மெடிசனுக்கு போனா இங்க வரக்கூடாது, ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு, ட்ரெடிஷ்னல் மெடிசன் போனா நம்ம டாக்டர்கிட்ட போக முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ அம்மா வந்து இதை வந்து ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசனா எடுத்துக்கிறீங்க. அப்போ இது ஒரு சப்போர்ட்டிவா இருந்துட்டு நீங்களும் டாக்டர்கிட்ட செக்அப் எல்லாம் கரெக்டா போய்கிட்டு தான் இருக்கீங்க. அப்போ அந்த செக்அப்க்கு போகும்போது அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு? இப்போ நடக்கிறத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, அவளோட பார்வையை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? உண்மையா சொல்ல போனோமா, முத நான் பவானிசிரியா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் இங்க வந்துட்ட பிறகு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது இது பவானிசிரியான்னு கேட்டாங்க. ஏன்னா இவ்வளவு இம்ப்ரூவ் இருக்கு, எப்படி இது உங்களோட எஃபோர்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்க சில மருந்து எடுத்துக்க வேண்டியதா இருந்துச்சு. அடுத்து இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு, ஏன்னா நான் சொல்லிக்கல நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கோன்னு, அடுத்தடுத்து அவங்க இம்ப்ரூவ் பார்த்துட்டு அவங்களே வந்து ஸ்கிப் பண்ணாங்க. ஒரு மருந்தை ஸ்கிப் பண்ணி இப்போ எந்த ஒரு மருந்தும் எடுத்துக்கல. அப்போ டாக்டருக்கு தெரிஞ்ச பவானிசிரி இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு வராங்க அப்படி சொல்லி அவங்களே கேட்பாங்க, பவானிசிரியா இது இவ்வளோ மாற்றம் இருக்கு, இப்போ வந்து அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அப்போ கேட்டுக்குவாங்க, ஃபிசியோ போறீங்களா, ஓடி போறீங்களா, எங்களோட எஃபோர்ட் தான் இவ்வளோ இது இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்மா.